உலகில் வயப்பட்டவர்கள் எல்லாம் தனக்கு நல்ல கணவனார் வேண்டும் என்று பதிகங்களை பாடுறாங்க. அதுவும் தவறில்லை. ஆனால் மாணிக்கவாசருடைய கருத்து என்னன்னா, இது பரிபக்குவம் இல்லாத ஆணவ மலத்தில் கட்டுண்டு இருக்கக்கூடிய உயிரைத்தான் அந்த வீட்டுக்கு உள்ளே படுத்திருக்கக்கூடிய பெண்ணை உவமையாக சொன்னார். வெளியில் தோழியர்களை என்ன பண்ணுறாருன்னா, குருநாதனாக சுவாமி வந்து அதற்கு மூத்த அடியார்கள் அவர் பெருமான் மேலே மிதூர்ந்த அன்புடைய சிவ அனுபவ சிவ ஞானிகளை எல்லாம் உடன் அழைத்து வந்து நம்ம எழுப்புறார். சும்மாலாம் இல்லை, ஒரு உயிரை கொண்டு இன்னொரு உயிரை எழுப்புதல். அது எப்படின்னா, ஒரு விளக்கு ஏற்றினா பல ஆயிரம் விளக்கு ஏற்றலாம். அதுபோல் இறைவன் அருளாளர்களை வைத்து அவதாரம் செய்து பலவிதமாக உயிர்களை எல்லாம் மேம்படுத்துகிறார். அந்த வகையில் தோழியோரோட குடும்பமாக வர்றதுக்கான சிவஞானிகளை நாம் சிந்தனை வச்சுக்கணும். ஆக ஒரு 3 அமைப்பிலே, ஒன்று தூங்கி இருக்கக்கூடிய உள்ளே படுத்து தூங்கக்கூடிய பரிபக்குவம் இல்லாத ஆன்மா ஒன்று,